சினிமாஸ் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2024 பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட இக்கட்டான காலகட்டமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் மூவிஸ்லாம் பார்த்தா இங்கே பயங்கரமாக ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஃப்ளாப் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1000 கூட அடிக்கும் அப்படி பார்த்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலம் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தமிழ் ரிலீஸ் ஆன திரைப்படங்களை அதிகமான பாக்ஸஸ் கலெக்ட் பண்ண டாப் 10 மூவிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை நம்ம ரெண்டா பிரிச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கலெக்ஷன் பண்ண மூவிஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டான மூவிஸ் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு இருக்கும். அதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ கூட போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாக்ஸஸ் கலெக்ஷன் பண்ண மூவிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கவுண்ட் நம்பர்ஸ் இருக்க மூவிஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்மளோட டாப் 10 திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2 படங்கள் இருக்குது, அயலான் அண்டு கேப்டன் மில்லர். 2 திரைப்படம் பார்த்து கிட்டத்தட்ட சிமிலர் பார்த்தா பாக்ஸஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 crores கிட்ட டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ பார்த்தா டாப் 10 வச்சிருக்காங்க லிஸ்ட்டில். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அயலான் திரைப்பட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி பட்ஜெட் இருந்திருக்கு. கேப்டன் திரைப்பட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 கோடி இருக்க பட்ஜெட் இருந்திருக்கு. ஏன்னா அயலான் திரைப்படம் பார்த்தீங்கன்னா 75 கோடிலேருந்து 80 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் அமெரிக்கா வழிக்கு தானடா வருவீங்க. அதே மாதிரி கேப்டன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. கேப்டன் மில்லர். அடுத்து 9th பிளேஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா அஜய் ஞானமுத்து டைரக்ஷன் ரிலீஸ் ஆன டிமாண்டிங் காலனி 2 திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-35 கோடி பட்ஜெட் எடுத்திருக்காங்க. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடிலேருந்து 85 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா படத்தை கரெக்டாக எவ்வளோ பட்ஜெட் அப்படின்றது தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் தான். நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸ் திரைப்படம் பார்த்து சூர்யா ஃபேன்ஸாக காக்கு வச்ச திரைப்படமும் பல பேர் காதல் காவான திரைப்படம் தான் கங்குவா. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300-350 crores பார்த்து இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படம் ஆக்சுவலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 100-110 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம். ப்ரொடியூசரோட பேத்தனமான கான்ஃபிடன்ஸ் பற்றி பெரிய துண்டா போட்டு விட்டாங்க. முடிச்சது நான் தான். அடுத்து நம்ம 7th பிளேஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா படம் இந்த லிஸ்ட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ப்ரொடியூசர் டேரக்டர் யாருமே எதிர்பார்த்து மாட்டாங்க. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4. இதில் இன்னொரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக முன்னாடி கிடையாது, இந்த படத்தோட அனௌன்ஸ் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்து நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இவர் விட்டால் பார்த்தீங்கன்னா படத்தை இன்ஃபினிட்டிவர் எடுத்துகிட்டு போகிற இருக்குது, ஒரு எண்டே கிடையாது சார் இதுக்கு அப்படின்னு பார்த்து நிறைய மீம்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட டெம்பரரி தூணும் தெரியாமல் போச்சு. அதாவது டெம்பரரி தூண் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த படம், அதாவது அரண்மனை 4 வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த படம் தமிழ் சினிமாவில் கலெக்ட் பண்ணவே இல்லை. அதாவது இந்த வருஷத்தில் இவர் கலெக்ட் பண்ணவே கிடையாது. அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்கும், இல்லைனா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் படத்தில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆவரேஜாக 1 டைம் வாட்சபிள் மூவியாக இந்த படம் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 30 கோடிலேருந்து 40 கோடி பட்ஜெட் எடுத்திருக்காங்க. படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடிலேருந்து 110 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்த நம்ம 6th பிளேஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பர்சனல் எதிர்பார்த்த திரைப்படமும் டேரக்டர் தனுஷ், அதுக்காக பார்த்தா பல பேர் எதிர்பார்த்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ராயன் திரைப்படம். இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தனுஷோட டேரக்ஷன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா பாப்பாண்டி பார்த்தீங்கன்னா தரமான ஃபீல் குட் மூவி. ஸோ அதே மாதிரி ஒரு படம் இருக்க எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது, ஒரு ஆக்ஷன் மூவி சொன்னார். ஸோ ஆக்ஷன் மூலம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படி இப்படி இருப்பார், போலீஸர் அப்படி இப்படின்னு. ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது பார்த்தா படம் வந்து ஓகேவாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், ஓகே அதெல்லாம் வேறு விஷயம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 கோடி பட்ஜெட் எடுத்திருக்காங்க. படத்தோட கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி 120 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த திரைப்படம். அடுத்த மிஸ்ஸஸ் டாப் 5 இருக்க திரைப்படம் பார்த்தீங்கன்னா எங்கேயே இருக்க வேண்டிய திரைப்படம். அதாவது பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆக முன்னாடி வரும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்து இந்த லிஸ்ட்லேயே பார்த்தா டாப் 1க்கு மேலே இருக்கும். தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு திரைப்படமாக இருக்கும். எதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவியில் இருக்கும் அப்படின்னு பலரால் எதிர்பார்க்கப்பட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா போட்ட பட்ஜெட் பாதுகாப்பு எடுக்க முடியாமல் தரப்படம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் 2 திரைப்படம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒப்பீனியன் நிறைய இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். பட் அந்த வீடியோ பற்றி எடிட்டிங் ப்ராசஸில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும், வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசலாம் நம்ம. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 கோடியிலிருந்து 300 கோடி பார்த்தா பட்ஜெட் எடுத்திருக்காங்க. படம் கலெக்ட் பண்ண எவ்வளோ பார்த்தீங்கன்னா 181 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 250 300 கோடின்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் 3க்கு சேர்த்து தான். அதை பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து எடுத்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நானாலும்
அடுத்து நம்ம 4த் பெஸ்ட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா தரமான டைரக்டர்ஸ் இருக்காங்க அப்படி சொன்ன திரைப்படமும், அதர் கண்ட்ரீஸ்ல ரிலீஸ் பண்ணி அங்கேயும் பார்த்தா படம் சூப்பர் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கின திரைப்படமும், ஒரு ஹீரோவுக்கு மிகப்பெரிய கம்பேக் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, இந்த மகராஜா திரைப்படம். இந்த மகராஜா திரைப்படம் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியின் மிகப்பெரிய ஒரு கம்பேக்கு. அவன இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெறைய திரைப்படம் பார்த்தீங்கன்னா மொக்கையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கான்னு கூட தெரியாது. ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, திரைப்படம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு. ஃபைனலா பார்த்தா மகாராஜா திரைப்படம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கம்பேக்காவும், மிகப்பெரிய தரமான திரைப்படமா இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா, படத்த ஃபர்ஸ்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை. ஒரு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னா, டைமிங் லைன்ல பார்த்தீங்கன்னா, பயங்கரமா விளையாண்டுருப்பார் டைரக்டர் அவர்கள். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சைனால பார்த்து ரிலீஸ் பண்ணி அங்கேயும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா, டாக் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா பார்த்தா பெருசா ஹிட் இருக்காது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ஃபால் ஆயிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அதர் டைரக்டர்ஸ நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் போயிட்டு இருந்துச்சு. அவங்களோட வாயில அடைக்கிற மாரி பார்த்து இந்த படம் இருந்துச்சு. இந்த மகராஜா திரைப்படம் பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 30-40 கோடி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எடுத்திருக்காங்க. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 190 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. அடித்தாலும் மலரின் கொடி மகையாரும் அடுத்த நிமிஷம் தேர்ட் பெஸ்ட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா, சமூக கருத்திலும் சமூக நீதியிலும் வச்சு படமா எடுத்துட்டு இருந்த டைரக்டர் போய் கமர்ஷியல் படம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நல்ல கதையை பார்த்தா நாசமாக்க திரைப்படம் பார்த்தீங்கன்னா, வேட்டையன் திரைப்படம். சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, படத்துல ஆடியோ லான்ச்ல பார்த்து சொல்லியிருப்பாரு. இந்த படத்தோட கதையை வந்து நீங்க கமர்ஷியலா பண்ணா நான் அந்த படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அப்பயே டைரக்டர் சொல்லியிருக்கலாம். வணக்கம் சார் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்திருக்கலாம். ஏன்னா நான் நல்ல கதையை போய் பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ஃபார்முல பண்றேன் பார்த்தா நாசமாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதை பத்தி பேசுறது ஒன்றும் நடக்க போது கிடையாது. பத்தி எனக்கு தெரியும். நல்ல ஒரு கருத்துள்ள ஜனங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கிற படம் நீங்க பண்றீங்க. அது உங்களுடையது. எந்த வந்து உங்களுக்கு தெரியும். நமக்கு இந்த கருத்து மெசேஜ் எல்லாம் சரிப்பட்டு வராது. நமக்கு சினிமா பிசினஸ் இண்டஸ்ட்ரி கோடி பேர் பணம் கொடுத்து போடுறாங்க. அந்த கோடி பணம் எடுக்கணும். பொழுதுபோக்கு ஜனங்க வரணும் கொண்டாடணும். ஸோ இந்த வேட்டை மரத்தை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 கோடி 300 கோடி தான் பட்ஜெட் இருந்திருக்கு. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 கோடி 260 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 250 கோடி பட்ஜெட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை இல்லை. 10 கோடி தான் லாபம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடலாம். சப்போஸ் 300 கோடி பட்ஜெட் இருந்துச்சு வச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக படம் பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டமான திரைப்படம் தான். ஏற்கனவே லைக்காக பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 பார்த்தா மிகப்பெரிய டிசாஸ்டராக இருந்துச்சு. இந்த வேட்டை படமும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு லைக்காக மட்டும் தான் தெரியும். அடுத்த நிமிஷம் செகண்ட் மிஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர் லாங் டைம் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தியேட்டர் நிமிஷம் பார்த்தீங்கன்னா மனு கொடுத்துருப்பாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டிவி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு மனு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடி படத்தை ரிலீஸ் பண்ணிடாதீங்க, படம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓடி ரிலீஸ் கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு கேட்ட திரைப்படம் பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எஸ்கேல மிக முக்கியமான திரைப்படம். அதாவது பார்த்தீங்கன்னா கம்பேக் திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான திரைப்படம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வைஸாகவும் சரி, அவரோட ஆக்டிங் வைஸும் சரி, கெரியர் வைஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான திரைப்படமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் படம் ரிலீஸ் ஆகிட்டு கூட பார்த்தீங்கன்னா இப்போ திரைப்படம் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ படம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு தான் படம் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ தரமான திரைப்படம் இந்த படம். ஸோ இந்த படத்தில் பட்ஜெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 100-130 கோடி பட்ஜெட் எடுத்திருக்காங்க. இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 300-350 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கலாம்னு ஒரு அப்ராக்சிமேஷன். ஃபைனலி நம்ம டாப் போன திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கோட் திரைப்படம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. காரணம் பார்த்து இந்த டிஏஜிங் பாட்டு அப்படி இப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தூக்கி நிப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவனோட ஆக்டிங் மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 கோடி 4 கோடி பட்ஜெட் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 கோடி 450 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion.